பூண்டு வெங்காயம் இல்லாமல் குழம்பு வைக்காதது ஏன் என எழுந்த பிரச்சனையால் தம்பதியிடையே விவாகரத்து ஏற்பட்டது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை சேர்ந்த கேசவ் என்பவருக்கு 2002ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இதனையடுத்து தம்பதியர் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தபோது கேசவின் மனைவி உணவில் பூண்டு வெங்காயம் உள்ளிட்டவற்றை சேர்க்காமல் இருந்துள்ளார். இது தொடர்பாக கணவன் மனைவி இடையே சண்டை ஏற்பட்டு 2012ஆம் ஆண்டு பிரிந்து போயினர். மேலும் விவாகரத்து கோரி அகமதாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து பின்னர் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்தது. இந்நிலையில் கணவன் மனைவிக்கு குஜராத் நீதிமன்றம் விவாகரத்து வழங்கி உத்தரவிட்டது. இந்திய மக்களின் இரக்க குணம் குறித்து பிரிட்டன் பயணியின் இன்ஸ்டாகிராம் பதிவு வைரலானது. பிரிட்டனை சேர்ந்த அலெக்ஸ் வாண்டர்சிட் என்பவர் இந்தியாவில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு சென்று சுற்றி பார்த்து பல்வேறு மக்களையும் சந்தித்தது குறித்து தனது அனுபவங்களை வாழ்க்கை நியாயமானது அல்ல என்று தலைப்பில் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டார். அந்த பதிவில் இந்தியாவில் நிலவும் கடுமையான சூழல், வறுமை, செல்வம் இரண்டும் இருப்பதும், சமூக வேறுபாடுகள் இருந்தபோதிலும் இந்திய மக்களின் உண்மையான இரக்கம், மகிழ்ச்சி, பெருந்தன்மை ஆகியவை தனக்கு ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த பதிவு சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் நெட்டிசன்கள் அலெக்ஸ் வாண்டர்சைட் பதிவிற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைத்ததால் வணிகர்கள் வியாபாரம் அதிகம் நடந்துள்ளது என வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். வேலூரில் வணிகர்கள் சங்க பேரமைப்பின் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அந்நிய குளிர்பானங்கள் விற்பதை நிறுத்துவது குறித்து முக்கிய முடிவை பொதுக்குழுவில் எடுக்க இருக்கிறோம் என்றும், மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைத்ததால் வணிகர்கள் வியாபாரம் அதிகம் நடந்துள்ளது எனவும் தெரிவித்தார். உலக அளவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியாவின் யுபிஐ முதலிடம் பிடித்துள்ளதாக தகவல்கள் தெரியவந்துள்ளது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு இந்தியா முழுவதும் யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் எனும் யுபிஐ பயன்பாட்டில் உள்ளது. கூகுள் பே, போன்பே, பேடிஎம் உள்ளிட்டவை மூலம் மக்கள் பரிவர்த்தனை நடத்தி வரும் நிலையில் உலகளவில் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனையில் இந்தியா முதலிடம் பிடித்ததாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. 2024-25ஆம் நிதியாண்டில் மட்டும் இந்தியா 12,930 கோடி ரூபாய் பெற்று முதலிடத்திலும் 3,740 கோடி ரூபாய் பரிவர்த்தனையுடன் பிரேசில் 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவனங்களை தொடர்ந்து 2030ஆம் ஆண்டுக்குள் 3.14 லட்சம் கோடி முதலீடு செய்ய உள்ளதாக அமேசான் நிறுவனம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான டிஜிட்டல் மயம், ஏற்றுமதி வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றை கவனத்தில் வைத்து முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் நடந்த அமேசான் நிறுவனத்தின் மாநாட்டில் அந்த நிறுவனத்தின் மூத்த துணை இயக்குநர் அமித் அகர்வால் பேசியபோது, அடுத்த 2030ஆம் ஆண்டுக்குள் அனைத்து வணிகங்களிலும் கூடுதலாக 3.14 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும், மேலும் 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி 3 மடங்கு அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது.